ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் வெங்கட் டு வினோத். இன்னொரு பக்கம் பிங்க் கப்பு போட்ட ரிஷி. ஃபர்ஸ்ட் பால் முதல் கோணல் முற்றிலும் மோனல். ஃபைனல்ஸை பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. கரெக்டா சொல்லணும், பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காருங்க எல்எம்சிசி பேட்டர் வினோத். டோர்னமெண்ட்ல 111 ஞாபகம் போட்டாங்கப்பா அப்படின்ற அளவுக்கு பவுண்டரிஸ் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்க வந்துட்டு போச்சு. ஒரு நிமிஷம். இரண்டாவது பால். ஆஹா, மூக்கு மேல ராஜா ஃபீல்டராங்க இல்ல. ஓடினார் பவுண்டரி எல்லைக்கே ஓடினார். நல்ல ஷாட் மிட் விக்கெட். இன்ஃபேக்ட் மிட் ஆன் ரீஜன் மண்டைக்கு மேல போயிருக்குது. அண்ட் ஒத்த கையில எங்க அண்ணன் அங்க அழகான பந்தை பிடித்திருக்கார். ஆனா 10 பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதனால அமௌண்ட் எதுவும் இல்லை. கோல்டு கோபி கையில் பால் பட்டிருக்கு. கோல்டு கோபி கையில பால் பட்டனால ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கோல்டு கோபி அந்த பந்து திரும்ப கொடுத்திருக்கிறார். ஒரு பவுண்டரி வந்திருக்கு. விஜயோட பால்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரிஷி கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட். அண்ட் இதே வேளையில நம்ம கோவை 360 பிரதர் ரெண்டு டீமுக்குமே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க மிக்க நன்றி கோவை 360. ஸோ குட்டி பப்ளோ எஸ்கோபார் சொல்லியிருக்காரு, ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணுறான், லெக் சைடில் போடாத, அடிக்கிறான்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போங்க எப்படி பவுலிங்கோட அணுகுமுறை இருக்குன்னு. 10 ஓவர். மூன்றாம் பால். Catch it is the call. And Rishi. So catch அங்க டிராப் ஆயிருக்குங்க. விஜய் த லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸரோட பால் லென்த்தில் போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அடிச்சு மூஞ்சில் அடிச்சிருக்கு. ஈஸியஸ்ட் கேட்ச். கண்டிப்பாக விக்கெட் கீப்பர் பிடிச்சிருக்கணும், விட்டுருக்காரு. செம ஷாட் அங்க. அண்ட் அனதர் விக்கெட். அண்ட் ஒரு அவுட் சைட் எட்ஜ் அங்க பட்டிருக்கு. கண்டிப்பா பேட்ஸ்மேன் அன்ஹாப்பிங்க. பிரசாந்த் ஒரு கட் ஷாட்டுக்கான முயற்சி இன்சைட் எட்ஜ் பேட் ஆஃப் த பேட்ல பட்டு விக்கெட் கீப்பர் கைக்கு போயிட்டு இரண்டாவது விக்கெட் இழந்திருக்காங்க ஃபார் த ஸ்கோர் ஆஃப் 10 in 2 overs. ஆஹா, அடிச்சு விட்டுருக்காரு. ஆறா பாலா இருந்தாலும் பால பார்த்து எகிரி குதிச்சாலும் பால் 6க்கு போய்விட்டது. முதல் 6 வந்திருக்கு ஃப்ரம் த பேட் ஆஃப் வினோத். ஒரு அவுட் சைட் எட்ஜ்ங்க. பவுண்டரி தாங்க வந்திருக்கு. சரியான அடி.
சக்தி 10 ரன் மாதிரி போடும் சக்தி இங்க வந்திருக்காரு. ரெண்டாவது பால் பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ் இங்க. ரெண்டுத்துக்குமே கிஃப்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. சூச்சு மாதிரியா அந்த பால் சும்மா தட்டி விட்டாரு, செல்லமா தட்டா பண்ணாரு, பால் மண்டைக்கு மேல பவுண்டரிங்க. பவுலரோட ஃபேஸே பவுண்டரி அடிக்கும் கொண்டு போயிருக்கு. எங்க அந்த பவுண்டரி அடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம டெல்டா ஆல் டோர்னமெண்ட். போல்டிங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது எக்கனாமிக்கல் போல்னு பேசிட்டு இருக்கும் போது விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் டிஜே யுவர் டைம். ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ், வெயிட் பண்ணுவோம். அம்பையர் டெசிஷன் இங்க அவுட் கொடுத்திருக்காருங்க. இங்க அம்பையர் டைரக்ட் ஹிட், தேர்ட் மேன் ரீஜன்ல அவுட் சைடு எட்ஜ்ல போன பால் டைரக்ட் ஹிட் இங்க. அண்ட் இதே நேரத்தில் ஒரு விக்கெட்டோட நம்மளோட திரு கே கண்ணன் அவர்கள் கே காம்ப்ளெக்ஸ் அயனம்பாளையம் நாமக்கல் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். விக்கெட்டோட இங்க அன்புடன் வரவேற்கிறோம். செம்ம டைரக்ட் ஹிட், யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் ஜீவா அவர்கள் ஸ்ட்ரைக்ல பெரிய ஷாட் முயற்சி, ஸ்ட்ரைட்டா கைக்குள்ள. ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ், ஜீவா அவர்கள் அவர்கள் விக்கெட்டை இங்க இழந்திருக்கிறார். அண்ட் சூர்யா ஸ்ட்ரைக். மேல போடப்பட்ட பால் மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனா எங்கேயுமே போல நம்ம பாலா கை உள்ளே போயிருக்குது. அவுட்டுங்க. ஆஹா காட்சிப்பா அப்படின்னு சொன்னோட ஓகே உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு அழகா அந்த காட்சி எடுத்து போட்டிருக்காரு. எண்ட் ஆஃப் 7 overs. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் மீண்டும் ஒரு விக்கெட் கவர்ஸ் ரீஜன்ல 8வது விக்கெட் இங்க இழக்கிறாங்க LMCC அணியினர்.
லோ ஃபுல் டாஸ் அகைன் ஒரு யார்கருக்கான தேட யார்கருக்கான முயற்சி ஓடிட்டாங்க ஒரு ரன்னு 50 பூர்த்தி பண்ணியிருக்காங்க 9 ஓவர் முடிவில் 50க்கு 8. அற்புதமான பேட்டிங், சரியான ஷாட். ஒரு நாமக்கல்ல இந்த கிரவுண்ட்ல ஒழித்து கொண்டு இருக்கிறதுனா நம்மளோட ஆஸ்கர் ஆடியோ சர்வீஸ் சிஸ்டம் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றியை சொல்லியே தீர வேண்டும். இந்த வேளையில் முதல் பால் ஸ்ட்ரைக்கில் மாத்துக்கை ரஞ்சித், சரியான பாலுங்க. சூப்பர் டெலிவரி ஃப்ரம் நம்ம வெயிட் கார்த்திக். ரெண்டு டீமோட தூண்கள் இங்க. ஒரு மாத்துக்கை ரஞ்சித் ஒரு ஸ்லோ பால், பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோ பால், கேட்சுக்கு சான்ஸ், அவுட்டுங்க. சரியான கேட்ச். ஆக்சுவலா கேட்ச் நீங்க சொல்றீங்க, நாங்க பவுலரை சொல்லுவாங்க. பேக் ஆஃப் தி லென்த் ஒரு பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோ பால் போட்டு கார்த்திக் பேட்ஸ்மேனை ஏமாத்திட்டாரு வெள்ளை கார்த்திக். அண்ட் மாத்துக்கை ரஞ்சித் விக்கெட்டை இழந்திருக்காருங்க. outside edge and out இல்ல, பெரிய விக்கெட்டிங்க. அவுட் ஆகி போயிட்டு இருக்காரு சிவாலி. one of the பெரிய catch, one of the biggest catch இங்க ஃபைனல்ஸ்ல. ஷாட்டுங்க, ஃபிளாட் ஆஃப், ஒரு ஷாட் ஆஃப் ஜம்ப், பட் ஸ்ட்ரைட்டா கேட்ச். ஒன் மோர் விக்கெட், அவ்வளவுதான் செலிப்ரேஷன் மோட்ஸ் ஆனீங்க. எல்எம்சிசி ஆன் டாப்ங்க இங்க பவுலிங்ல. ஸ்ட்ரைட்டா விக்கெட் கீப்பர் கை வெளியே பால் போயிருக்குது. அண்ட் நல்ல கேட்ச் ஃப்ரம் தி விக்கெட் கீப்பர் ரிஷி அங்க. அண்ட் ஒன் மோர் விக்கெட் டவுனுங்க இங்க. நல்ல ஷாட் டவுன் தி கிரவுண்ட், பொல்லாடு மாதிரி கிண்டி விட்டாருங்க பவுண்டரிக்கு. சரியான அடி. 5 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு பவுண்டரியோட எண்ட் பண்ணிருக்காரு. 20க்கு 4. 5 ஓவர் முடிவில் இன்னும் 40 ரன்கள் தேவை 30 பால்ல. ரன்னோட சான்ஸ், அவுட். யாராலையும் நம்ப முடியாத விஷயம், இங்க கவி அரசன் ரன் அவுட் போயிட்டு இருக்காரு. பாலா மேல கொஞ்சம் கோவமா இருக்காருங்க. ஃபீல்டர் கையில அடிச்சு ஓடி இருக்காரு. அண்ட் விக்கி ஸ்டார்க் போட்ட ஐஎஸ்பிஎல் பாலா விக்கெட் இழந்திருக்காரு. விக்கெட் காலிங்க. ஐஎஸ்பிஎல் பாலா அவுட்.
என்ன மாதிரி பாலிங்க கோகுல் கிட்டது. கோகுல் வேல் இங்க வந்து முருகன் மாதிரி கஷ்டமா இருக்கிற நேரத்துல வந்து உதவியிருக்காரு டீமுக்காக. விக்கெட்டை இழந்திருக்கிறார் ISPL பாலா. 6வது விக்கெட் டவுன் ஃபார் திருப்பூர். அடிச்சிருக்காரு ஃபிளாட் இன்டு 6. சரியான அடி அடிச்ச அடி அட்வர்டைசிங் பால் அடிச்சிருக்கீங்க. கரெக்டா நம்ம ஆரம்ஸ் ஃபுட்பால் அட்வர்டைசிங் அந்த இதுல அடிச்சிருக்கு. சரியான அடி. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அஜித் தல 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரோட இன்னிங்ஸ். மீண்டும் ஒரு அடி. மச் நீடட் 6 ஆஃப் 4 ஜஸ்ட் முன்னாடி நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 4 ரன்கள் 10 ரன்னுங்க. 2 பால்ல 10 ரன். 6.3 6.4 மச் நீடட் பவுண்டரிஸ் வந்திருக்கீங்க. அடிச்சிருக்காரு ஃபிளாட் ஹிட் டவுன்ல 6. அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு 6. ஓ மை குட்னஸ். நல்ல கேட்சா இருந்திருக்கும் பிரதர். பட் பாத்துங்க ஒத்த கையில கேட்ச் எடுக்கிறப்ப இன்னொரு 6. அண்ணா என்னன்னு நினைக்கிறீங்க யுவனேஷ்? இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கேம் ஆன். பெரிய ஷாட் 6. அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு பால் வந்து கொட்டாய்க்கு வெளியே அப்படின்னு. மீண்டும் ஒரு 6. யார் ஹாப்பியா இல்லையா நம்ம சேல் லீடர்ஸ் டீம் ஹாப்பி ஆனாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே என்ஜாய் பண்ற அளவுக்கு மேட்ச் விறுவிறுப்பா மாறி போச்சுங்க. 13 ரன்கள் தேவை 16 பந்தில். அஜித் ஆன் ஆஹா 6 ரன் ஸ்கோர்ஸ் லெவல். இங்க 2 பேரோட ஸ்கோர்ஸ் லெவல் 59. இன்னும் 1 ரன் அடிச்சா வெற்றி. நாலு நாள் கத்திட்டு இருந்தேன். ஏலாம் வரல. இப்போ வருதா? சோ வாழ்த்துக்கள் டீம். வாழ்த்துக்கள் டீம். ஸ்டாண்டிங் மாஸ்டர் டீம் இவங்க நல்லா பண்ணாங்க. நீங்க 3 தடவை விடாமுயற்சி படத்தை நீங்க பார்க்கலாம் அஜித்தோட. அப்ளாஸ் கொடுக்கலாம். LFCC அவங்களோட செம்ம ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்ச ஸ்கோர் 50.